கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் அமாஸ் போர் நீடித்து வரும் நிலையில் அதனை நிறுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்து வந்த அமெரிக்க அதிபர் டிரம்பும் சமீபத்தில் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர 20 அம்ச அமைதி பரிந்துரை ஒன்றை வெளியிட்டார். டிரம்பின் 20 அம்ச அமைதி பரிந்துரையை முதலில் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்ட நிலையில் அமாஸ் அதில் சில திருத்தங்கள் வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கூறி முடிவை அறிவிக்காமல் தாமதித்து வந்தனர். அதன் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் அமாசுக்கு கெடு விதித்து இதுவரை பார்க்காத நரகத்தை பார்ப்பீர் என எச்சரித்திருந்தார். அதன்படி அமாஸ் டிரம்பின் போர் நிறுத்தம், பிணை கைதிகளை திரும்ப பெறும் ஒப்பந்தம் உட்பட 20 அம்ச அமைதி பரிந்துரையை ஏற்றது. இருப்பினும் இஸ்ரேல் அமாஸை முழுமையாக அழிக்கும் நோக்கில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்தது. டிரம்ப் தலையிட்டு தாக்குதலை நிறுத்துமாறு வலியுறுத்திய நிலையில் இஸ்ரேலும் தற்காலிகமாக தங்களது தாக்குதலை நிறுத்தின. அதன்பின் எகிப்து நாட்டில் போர் நிறுத்தம் குறித்து இரு நாட்டுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது காசா அமைதி ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்திற்கு இஸ்ரேல் மற்றும் அமாஸ் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். 2 வருடமாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இது ஒரு வரலாற்று மற்றும் முன் எப்போதும் நிகழாத நிகழ்வாகும் எனவும் ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடந்த அமைதி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் 3வது நாளில் அமாஸ் குழுவினர் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேல் தனது படைகளை திரும்ப பெறும் என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ட்ரம்ப் கூறியதாவது: இஸ்ரேலும் அமாசும் அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளன என்பதை அறிவிப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இதனால் அனைத்து பிணை கைதிகளும் மிக விரைவில் விடுவிக்கப்படுவார்கள். அமைதியை உருவாக்க முதல் கட்ட ஒப்பந்தத்தின்படி தனது பாதுகாப்பு படையினரை இஸ்ரேல் திரும்ப பெறும். அனைத்து தரப்பினரும் நியாயமாக நடத்தப்படுவார்கள். அரபு, முஸ்லிம் நாடுகள், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கும் இது ஒரு சிறந்த நாள். இதற்காக எங்களுடன் இணைந்து பணியாற்றிய கத்தார், எகிப்து மற்றும் துருக்கியின் மத்தியஸ்தர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அமைதியை ஏற்படுத்துபவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் 2 ஆண்டு இஸ்ரேல் காசா இடையேயான போர் முடிவுக்கு வரும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது.